விநாயகர் உடலில் அடங்கியுள்ள நவகிரகங்கள். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழ முகத்தோனே, ஞாழ முதல்வனே அப்படின்னும், வேண்டினார் விருப்பமெல்லாம் நிறைவேறும் ஈச்சனாரி விநாயகர் தாள் பணிந்தால் அப்படின்னும் முழுமுதற் கடவுளான கணபதியை போற்றி வணங்குகின்ற பக்தர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. விநாயகர் வழிபாடு வெற்றியை தரக்கூடியது. அப்படின்னா விசேஷமான, நாயகர் அப்படின்னா தலைமையானவர் அப்படின்றது பொருள். விநாயகர் அப்படின்னா விசேஷமான தலைமை பண்பு கொண்டவர் அப்படின்றது தான் பொருள். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு அவசியமான ஒன்று. விநாயகர் பூதமாய், தேவராய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், உயர்திணையாய், அகத்திணையாய் எல்லாமுமாய் விளங்குகிறாரு. விநாயகர் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி அப்படின்னு மும்மதங்களை பொழிகிறாரு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை விநாயகர் வழிபாடு பரவி இருக்கு. ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும், ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார் சுழி போடாம தொடங்குறதே கிடையாது. விநாயகரை தொழுதுட்டு தொடங்குற எல்லா காரியங்களுமே எந்தவித இடையூறுமே இல்லாம கைகூடும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கை. புண்ணிய தலங்கள்ல மட்டும் இல்லாம ஆற்றங்கரையிலும் அரச மரத்தடியிலும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறவர் தான் விநாயகர். எளிமையின் வடிவமான விநாயக பெருமானுக்கு வன்னி மரத்தோட இலைகளால செய்யற ஆராதனை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சாஸ்திரங்கள் தெரிவிக்குது. சரி, விநாயகரோட உடல்ல அடங்கி இருக்கிற நவ கிரகங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம்காரமான பிரணவத்தோட நாயகனா திகழக்கூடியவர் தான் விநாயகர். இவரோட உடம்புல நவ கிரகங்கள் அடங்கி இருக்கு. விநாயகருக்கு ஒரு கொம்பு, 2 காதுகள், 3 கண்கள், 4 தோள்கள், 5 கைகள், 6 எழுத்துக்கள் இருக்கு. விநாயகரோட நெற்றியில சூரியன் அருள் பாலிக்கிறாரு. அதே மாதிரி நாபியில சந்திரனும், வலது தொடையில செவ்வாயும், வலது கீழ் கையில புதனும், வலது மேல் கையில சனியும், தலையில குரு பகவானும், இடது கீழ் கையில சுக்கிரனும், இடது மேல் கையில ராகுவும், இடது தொடையில கேதுவும் இருக்காங்க. அதனால விநாயகரை வழிபட்டாலே நவ கிரகங்களையும் வழிபட்டதற்கான பலன்கள் கிடைக்கும்.